விரும்புகிறார். வாசிப்போமா? எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 26வது வசனம். ஒருத்தருவான், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைகளில் அதிக பாக்கியம் என்று எண்ணி நான் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையிலுமே துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவாராக. எங்களுடைய வாழ்க்கையின் பாதை முழுவதையும் அறிந்திருக்கிற ஒரே தெய்வம் நீர் மாத்திரமே. எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறதுனாலே நாங்கள் உம்மிடத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களிடத்தில் எப்படிப்பட்ட கிரியைகளை நடப்பித்து எங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்களை சந்திப்பதாக. உம்முடைய வார்த்தையின் வாயில் அருளி உம்முடைய கரத்தின் நிழலினால் மறையும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா பரிசுத்தவான்களையும் பற்றி பேசுவதற்கு எல்லாருக்கும் பலன் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். உச்சக்கட்டமான ஒரு பரிசுத்தவான் யார்? மோசே. ஆமென். மோசே வேதத்தில் பார்க்கிற அநேக பரிசுத்தவான்களிலே ஒரு உச்சிதமான நிலைமையில் இருந்த ஒரு மனிதன். ஒன்று. ரெண்டாவது, தேவனால் விசேஷமாக எடுத்து உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரன். அநேக லீடர்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக லீடராக நிறுத்தப்பட்ட ஒரு மோசே. அநேக அதிகாரங்களையும் ஆசீர்வாதங்களையும் கண்ட ஒரு மனிதன். தேவனை முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன். தேவனுடைய சத்தத்தை நேரில் காதுகளிலே கேட்ட ஒரு மனிதன். தேவனுடைய கையிலாலே செய்த கற்பலகையை தேவன் அவனுடைய கையில் கொடுக்கிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு முதலமைச்சர் கையில் ஒரு பொருள் வாங்கினா எப்படி இருக்கும்? ஒரு ஜனாதிபதி கையில் ஒரு அவார்டு வாங்கினா எப்படி இருக்கும்? தேவனுடைய கையிலே வாங்குறான். இவ்வளோ ஒரு உன்னதமான ஒரு நிலைமையில் உயர்த்தப்பட்ட மனுஷன். அவனுடைய வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது அருமையான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. இனி வரும் பலன் மேல் என்னமாய் இருந்தானா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்தான். இது வாசிக்கும் போது எனக்கு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா அவனுடைய 40 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே அவனுக்கு இனி தேவை இல்லாத காலம். எல்லாமே செழிப்பாக இருக்கிறார். அந்த குழந்தையாக இருக்கும் போதே இருந்து யாருடைய வீட்டில் வளர்றான்? பார்வோனுடைய வீட்டில் வளர்றான். பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக வளர்கிறான். அவனுக்கு அன்னையிலிருந்து 40 ஆண்டு காலம் அவனுக்கு என்ன குறையுமே கிடையாது. எல்லா திறமையில் எல்லா காரியங்களிலும் அவன் திறமை உள்ளவன். எல்லா வினோதமான ஞானம் உள்ளவன், வினோதமான அறிவு உள்ளவன், வித்தியாசமான கட்டடக்கலை அறிவு உள்ள ஒரு மனுஷன். இவ்வளவு மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறான். அவனுக்கு ஒரு குறைவுமே கிடையாது. அவனுக்கு ஒரு குறைவுமே கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவன் எதை நினைக்கிறானா? எதை நினைக்கிறான்? இனி வருகிற எதிர்காலத்தை நினைக்கிறான். அவன் எதிர்காலத்தை நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் எல்லாம் பிள்ளைங்க படிக்கிறாங்க. படிக்கிற பிள்ளைங்க இப்போ எதை யோசிக்கணும்? எதிர்காலத்தை யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா நீங்கள் எங்கே போகிறீங்க? வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிடணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பம் நடத்தணும். ஆனால் அவனுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறோம். ஒரு வீடையாயிலும் கட்டிடலாம். அவனுக்கு அந்த பிரச்சனையும் எந்த குறைவும் கிடையாது. எதிர்காலத்தை குறித்த கவலையே கிடையாது. ஆனால் அவனுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்ற எண்ணம் இருந்தது. அவனுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குன்ற எண்ணம். உங்களுக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குன்ற எண்ணம் இருக்கா?
என்ன இருக்கா இல்லையா? அது ரொம்ப அவசியம். அதுதான் அவன் வாழ்க்கையை மாற்றி போடுகிறது. அவனை தேவனிடத்தில் கொண்டு வருகிறதே அந்த எண்ணங்கள் தான், அந்த சிந்தை தான். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருக்கிறான். இனி வரும் காலம், எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆனால் அந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனுக்கு தெரியும், எனக்கு ஒரு எதிர்காலம் என்று இருக்கு. எதிர்காலமே எல்லாமே நிறைஞ்சிருக்கு, இனி என்ன எதிர்காலம் இருக்கு? அவன் நினைச்சா 10 கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கலாம். அவன் நினைச்சா எவ்வளோ பெரிய கார் வேணா வாங்கலாம். அவன் நினைச்சா எவ்வளோ பெரிய மாளிகை வேணா கட்டலாம். அவன் நினைச்சா எத்தனை பொண்ணை வேணா கல்யாணம் பண்ணலாம். அவன் நினைச்சா எவ்வளவு சொத்து சுகத்தை சேர்க்கலாம். இதுதானே அவனுடைய எதிர்காலம். நம்ம எதிர்காலம்லாம் அப்படி தானே? நம்ம எதிர்காலம்லாம் எப்படி இருக்கு? ஒரு வீடை கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும், ஒரு கார் வாங்கணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா நிம்மதியாக உட்காந்துருவோம். நமக்கு எதிர்காலம் முடிஞ்சிருச்சு, இனி சாப்பிட்டுட்டு. ஏன்னா அப்படி தான் ஒரு மனிதன் யோசிக்கிறான். அவன் சொல்கிறான் தன் ஆத்துமாவை பார்த்து, என் ஆத்துமாவே, நான் உனக்காக பெரிய பெரிய அரண்களை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன், அதில் எல்லாம் தானியம் இருக்கிறது. நீ புசித்து குடித்து எப்படி இரு, மகிழ்ச்சியா சந்தோஷமா இருன்னு சொல்கிறான். அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் வந்து, இன்னைக்கு மரித்தால் உன் ஆத்துமா எங்கே போகும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். அதோட அவனுடைய சப்ஜெக்டே முடிஞ்சிருது. எல்லாவித ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொண்டிருக்கிற ஒரு மோசேயுடைய இருதயத்தில், ஒரு எண்ணங்களிலே, ஒரு சிந்தைகளிலே ஒரு புதிய பாதை தோன்ற ஆரம்பிக்கிறது. ஒரு புதிய காரியம் சிந்திக்க ஆரம்பிக்கிறான். எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பது எனக்கு நிரந்தரமான எதிர்காலம் அல்ல. இங்கே இருக்கிற செல்வங்கள் எதுவும் என்னுடைய நிரந்தரமான எதிர்காலம் அல்ல. எனக்காக நான் வளர்த்து கொண்ட எந்த திறமையும் என்னுடைய எதிர்காலம் அல்ல. எனக்குன்னு ஒரு எதிர்காலம் வருகிறது என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்த உடனே அவன் அதற்கு ஆயத்தமாக்கப்படுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம வாழ்க்கையை நாம் ஆயத்தப்படுத்த முடியும். நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இல்லை என்ற எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லைன்னா நீங்கள் எதையுமே நீங்கள் ஆயத்தப்படுத்த மாட்டீர்கள், எதையுமே செய்ய மாட்டீங்க. ஏதோ ஏனோ தானோ என்கிற ஒரு வாழ்க்கை தான் ஓடிக்கொண்டிருக்கும். ஆனால் மோசேயுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாயிருந்தாலும் தனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு என்கிற எண்ணம் வந்த உடனே அவன் சில காரியங்களை செய்ய ஆயத்தப்படுகிறான். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் எதிர்காலம் இருக்கு? இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? எனக்கு ஆண்டவரை நினைச்ச ரொம்ப பயம். எதுக்கு என்ன, என் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு. என்னுடைய எதிர்காலம், அதான் சங்கீதம் 30:15 சொல்றா, காலங்கள் யாருடைய கையில் இருக்கிறது? அப்போ நம்ம எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? அதுக்காக தான் ரொம்ப பயப்படுவேன். மற்ற பயம்லாம் அடுத்த விஷயம். நான் ரொம்ப பயப்படுறது காரணம், என்னுடைய எதிர்காலத்தை அவர் கையில் வச்சிருக்கிறார். என்னை ஆட்டி படைக்கிற உரிமை யார்கிட்ட இருக்கு? எனக்குன்னு ஒரு ஹார்ட் இருக்கு, எனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு, எனக்குன்னு ஒரு சிந்தை இருக்கு, எனக்குன்னு ஒரு செயல் இருக்கு, எனக்குன்னு ஒரு உரிமை இருக்கு, எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆளுகை எல்லாமே இருந்தாலும் இது எல்லாம் எதற்குள்ள தான் அடங்கி இருக்குது? தேவனுடைய காலத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கிறார். இதில் எதையுமே எனக்குன்னு நான் எடுத்துக்கொள்ளணும்னா அந்த காலங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். என்னுடைய எதிர்காலம் எனக்கு தேவன் ஆசீர்வதித்து தரணும். ஏன்னா அவருடைய கையில் என்னுடைய எதிர்காலத்தை வச்சிருக்கிறதுனால என்னுடைய பிடி என் கையில் இல்லை. ஒரு சாதாரணமாக நிறைய விஷயங்களை நான் யோசித்து கொண்டே இருப்பேன். ஒரு ஊழியக்காரர் கூட 74 வயதில் இறந்துட்டார். 150 தேசத்தில் ஊழியம் இருக்கு. பல கோடி ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். பல கோடி பணங்களை உலகத்தில் ஊழியத்துக்காக செலவு பண்ணியிருக்கிறார். பல ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறார். பல ஊழிய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார். 74 வயசு. அவருக்கு வியாதியே கிடையாது. அவருக்கு என்ன கிடையாது? அவருக்கு நோயே கிடையாது. அவ்வளவு பணம், செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதன்.
காலையில் வாக்கிங் போகும்போது எவனோ இடிச்சிட்டு போயிட்டான், விழுந்து செத்துட்டார். அவன் அழகான மனைவி இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, அவர் கை தட்டினா பணம் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கிறது, எல்லா நன்மைகளும் சூழ்ந்திருந்தாலும் அவருடைய எதிர்காலம் அவங்க கையில் கிடையாது. உங்க கையில் உங்க எதிர்காலம் இருக்கா? இருக்கா? யாரெல்லாம் என் எதிர்காலத்தை வச்சிருக்கிறேன், அதனால தான் நான் இப்படி வாழ்றேன்னு சொல்றேன், யாராவது இருக்கிறீங்களா? 66 வயசு தான் ஆகுது, 63 வயசு தான் ஆகுது ஈரான் அதிபருக்கு. அவர் சாவே நினைச்சாரா? நினைக்கல. ஆனால் அவருக்கு மரணம் எப்படி வந்தது பார்த்தீங்களா? பங்களாதேசத்திலிருந்து ஒருத்தர், ஒரு எம்பி வந்திருக்கிறாரு இந்தியாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக. உலகத்தில் இப்படி யாரையுமே கொலை செய்யாத அளவுக்கு அவரை கொலை செஞ்சிருக்கிறதா செய்தி. யாருமே அப்படி கொலை பண்ணதில்லை. அவர் பங்களாதேசத்தில் எம்பின்னா எவ்வளோ பவராக இருப்பார். எவ்வளவு மேன்மையாக இருந்தாலும் நம்ம கையில் நம்முடைய எதிர்காலம் கிடையாது. நம்முடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது? அதை நம்புறீங்களா? அதை நம்புறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை ஏற்றுக்கொள்கிறீங்களா? உண்மைன்னா நம்ம கிறிஸ்தவங்களாக வாழ முடியும். அதனால தான் எகிப்தினுடைய காரியங்களிலே சிக்கி இருந்தாலும் தன்னுடைய எதிர்காலம் தேவனுடைய கையில் இருக்கு என்கிற அந்த எண்ணம் இருந்தபடினால தான் அவன் எழுதுறான், பவுல் எழுதுறாரு, அவன் இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து. இனி எதிர்காலமும் நான் ஆண்டவருடைய கையில் தான் இருக்கு. ரெண்டாவது, நமக்கு வர வேண்டிய பலனும் யார்கிட்ட தான் இருக்கு? அதுவும் அவர் கையில் தான் இருக்கு. நம்முடைய எதிர்காலத்தை அவர் தான் கையில் வச்சிருக்கிறாரு. நமக்கு வர வேண்டிய பலனும் யார்கிட்ட தான் இருக்கு? யார்கிட்ட தான் இருக்கு? தேவனிடத்துல தான் இருக்கிறார். அதனால தான் மோசே எழுதும்போது சொல்றான், நாங்கள் சிறுமைப்பட்ட நாட்களுக்கு ஒத்ததா எங்களுடைய வாழ்க்கையை நீர் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக்க வேண்டும். நான் சிரமப்பட்டிருக்கிறேன், நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன், நான் உபத்திரப்பட்டிருக்கிறேன், நான் வேதனைப்பட்டிருக்கிறேன், நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு அவமானம் இருக்கு, நிந்தை இருக்கு, ஆனால் அதுக்கு பலன் எங்கிட்ட இல்லை. யார்கிட்ட தான் இருக்கு? உங்ககிட்ட தான் இருக்கு. என் எதிர்காலமும் உங்ககிட்ட தான் இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய பலனும் உங்ககிட்ட தான் இருக்கு. மூணாவது சொல்றா, இனி வரும் பலன் மேல் என்ன வாய்ந்தானா? அப்ப இனி வருகிற வாழ்க்கையும் உங்ககிட்ட தான் இருக்கு. இனி நான் வாழ போற வாழ்க்கையினுடைய பாதைகள் எனக்கு தெரியாது. நான் எப்படி வாழுவேன், எப்படி சாதிப்பேன், எப்படி ஜெயிப்பேன், எப்படி என்னுடைய காரியங்கள் இருக்கும், அதுவும் எனக்கு தெரியாது. அதுவும் யார்கிட்ட தான் இருக்கு? நோக்கம் என்கிறது திட்டம். அப்ப என்னுடைய வாழ்க்கையின் திட்டமும் யார்கிட்ட தான் இருக்கு? தேவனிடத்துல தான் இருக்கிறது. என்னுடைய எதிர்காலமும் உங்ககிட்ட தான் இருக்குது, என்னுடைய பலன்களும் உங்ககிட்ட தான் இருக்கு. மூணாவது, என்னுடைய வாழ்க்கையினுடைய திட்டங்களும் யார்கிட்ட தான் இருக்கு. அப்ப நமக்கிட்ட சுயமா ஒண்ணுமே. அதனாலதான் இயேசுவே சொன்னார், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. அதனாலதான் கலாச்சாரம் 2:20 பவுல் சொல்ல, இனி நான் அல்ல, எல்லாமே நீர் தான். ஏன்னா என்னுடைய எதிர்கால நீர் தான், எனக்கு கிடைக்க போற பலனுக்கு உதவி செய்கிறவர் நீர் தான், இனி வர்ற வாழ்க்கையின் திட்டங்களை தீட்டுகிறவரும் யார் தான்? நீர் தான். இந்த வெளிப்பாடு விசுவாசிகளுக்கு இல்லை. இந்த உணர்வு விசுவாசிகளுக்கு இருந்தால் நாம விட்டு கொடுத்து வாழ்றதில் நாம கெட்டு போயிட மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணங்கள், இந்த சிந்தைகள், இந்த உணர்வு இருந்தா நமக்குள்ள மேட்டிமை வராது. இந்த எண்ணங்கள் இருந்தா நமக்குள்ள கடின இருதயம் வராது. இந்த வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம வேற யாரு கூடயும் போட்டி போடுற மனப்பான்மை வராது. இந்த இனி வரும் பலன் மேல், இனி எதிர்காலமும் ஆண்டவட்டதா இருக்கு, பலனும் ஆண்டவட்டதா இருக்கு, என் வாழ்க்கையின் திட்டமும் ஆண்டவட்டதா இருக்கின்ற அந்த தரிசனம், அந்த காரியங்கள் நமக்குள்ள வேறுண்ட நம்முடைய வாழ்க்கை முழுமையாய் தேவனுக்கு சொந்தமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. முழுமையாகவே தேவனுக்கு சொந்தமாய் மாறும். ஏன்னா என்னுடைய எதிர்காலம் முழுவதும் அவர் தானே அறிந்திருக்கிறார். அவர்கிட்ட சரண்டர் அடைஞ்சிருது நல்லது தானே.
எனக்கு தரப்போற பலன் எல்லாம் அவரிடத்துல தானே இருக்கிறது. ஒரு பாதத்தில் விழுந்து விடுகிறது நல்லது தானே. என்னுடைய வாழ்க்கை இனி வருகிற திட்டங்களும் அவரிடத்துல தான் இருக்கிறது. அவருக்கு என்னை அர்ப்பணித்து விடுகிறது எனக்கு நல்லது தானே. இது பல பரிசுத்தவான்கள் இந்த வேதாமத்தில் அப்படி முடிவெடுத்திருக்கிறார்கள். தாவீதை தேவன் ஜனங்களை எண்ணின அந்த பாவத்தி நிமித்தம் அவனை தண்டிக்க வந்த பொழுது அவன் என்ன சொல்லுகிறான்? நான் கர்த்தருடைய பாதத்தில் விழுவது நல்லது. என்கிட்ட எல்லாமே, நான் ராஜா தான், எனக்கு எல்லாமே இருந்தாலும் நான் அவருடைய பாதத்தில் விழுந்து விடுவது நல்லது. அல்லேலூயா. சரி, அப்ப நம்முடைய இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து அந்த வாழ்க்கையினுடைய அந்த எல்லைக்குள்ளே, அந்த நன்மைகளுக்குள்ளே, அந்த ஈவுகளுக்குள்ளே நாம போகிறதுக்கு மோசே என்ன பண்ணினானோ அதையே நாம பண்ணுவோமே. வாசிப்போம். அதே 26வது அதிகாரத்தை வாசிங்களேன். 26வது வசனத்தை வாசிங்க. என்ன எழுதுறார்? அல்லேலூயா. 24வது வசனம் வாசி. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுக்கிறான். அல்லேலூயா. எல்லாருமே சொல்றாங்க இது யாருடைய பையன் தான்? மோசே பார்வோனுடைய குமாரத்தியினுடைய மகன் என்றுதான் சொல்றாங்க. ஆனா அவனுடைய மனம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுக்கிறான். என்னை யாருமே பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஆமென், ஆமென், ஆமென். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று என்ன சொல்லாதீங்க. நான் அதை விரும்பல. நீ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுகிறது என்றாலே இவ்வளவு கௌரவம், இவ்வளவு ஆசீர்வாதம், இவ்வளவு மேன்மை இதெல்லாம் கடந்து போனது. எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, அந்த எதிர்கால பலன் இருக்கிறது, எனக்குன்னு ஒரு திட்டங்களை வைத்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்ன நடத்துகிறார்? என்ன நடத்துகிறார்? அப்பா, நீ வெறுக்க வேண்டியதை வெறுக்க வேண்டும். நீ பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுகிற அந்த சுய ஆசை, அந்த விருப்பத்தை நீ வெறுக்கணும். அவன் எப்போ தன்னுடைய பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவது அவன் வெறுத்தானோ அன்றைக்கே தேவன் அவனோடு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவன் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு தரணும், நம்முடைய பலனை நமக்கு தரணும், நம்முடைய வாழ்க்கையின் திட்டத்தை அவர் நமக்கு தரணும்னா நம்ம வெறுக்க வேண்டியதை வெறுத்துதான் ஆக வேண்டும். தேவன் விரும்பலையே, தேவன் வெறுக்க சொல்றாரே. எனக்குன்னு ஒரு வெறுப்பு கிடையாது. நான் யாரையுமே வெறுக்க மாட்டேன். என்னை யாரையும் வெறுக்கிறதுக்கு எனக்கு மனசே. ஆனால் தேவன் வெறுக்க சொன்னால் நான் வெறுத்து விடுவேன். அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, தேவன் வெறுக்க சொல்லிவிட்டால் வெறுத்து விடுவேன். தேவன் என்னை எவ்வளவோ வேதனைப்படுத்தின மனிதர்களையும் தேவன் நேசிக்க சொல்லுவார். இன்னைக்கும் அப்படிதான். நீ அவன் மேலே வெறுப்பு வைக்கக்கூடாதுன்னு பாரு. சரி, உடனே நான் சரண்டர் ஆயிடுவேன். சரி, என்னை விட அவர் உமக்கு ரொம்ப பிடிக்கும்னா எனக்கும் ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை விட அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, பரவாயில்லை. சரி, அதுக்காக அவரை நீங்கள் வெறுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே, நான் அவரை வெறுக்கிறதில்லை. ஏன்னா எனக்குன்னு ஒரு வெறுப்பு இல்லை. ஆனால் தேவன் சிலதை வெறுக்க வைக்கும் போது என்னுடைய எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரியுது, என்னுடைய பலன் என் கண்ணுக்கு தெரியுது, என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் கண்ணுக்கு தெரியுது. ஏன்னா அது கர்த்தருடைய கையில் இருக்கிறது. சரி, நான் இதை வெறுக்கும் பொழுதெல்லாம் அது தெரிகிறது. ஏன் நான் இன்னும் ஆழமாய் வெறுத்தால் இன்னும் அது ஆழமாய் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியணும்னா நம்ம வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து தான் ஆக வேண்டும். டாக்டர் சொல்றாரு 600 சுகர் ஆயிட்டு, நீங்க சர்க்கரையை வெறுத்துதான், அரிசி சோறை வெறுத்துதான், ஸ்வீட்டை வெறுத்துதான். இதுக்கு அதெல்லாம் நல்லது தானே, அது நல்லது தான். சர்க்கரை நல்லது தான், இனிப்பா இருக்கிறது, ஸ்வீட்டு நல்லது தான். 40-50 வருஷம் சாப்பிட்ட சோறு ரொம்ப
நல்லதுதான். ஆனா இந்த சரீரத்துக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும்னு நீங்க யோசிக்கிறதா இருந்தால் இந்த எதிரான காரியங்களை நீங்கள் வெறுத்துதான் ஆக வேண்டும். ஆனா மனசு வெறுக்குதா? சிவகாசிக்காரங்கள்லாம் சர்க்கரையை அள்ளி அள்ளி போட்டு சாப்பிட்றாங்க. அப்போ எங்கேயாவது காப்பி குடித்தா ரொம்ப பயம் எனக்கு. சில விருதுநகர் ஃபுல்லாகவே அப்படிதான், சர்க்கரை ஜாஸ்தி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சில டிஸ்ட்ரிக்கு போனால் நிறைய சர்க்கரை போட்டு சாப்பிடுவாங்க. சில டிஸ்ட்ரிக்டில் டீ கப்பு கப்பாக குடிப்பாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்குது. அதனால் எல்லா இடத்துக்குள்ளேயும் போய் எல்லா விஷயத்துலையும் தலையிடுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஏன்னா எங்கேயாவது மாட்டிக்கிட்டா எதிர்காலம் அழிஞ்சிரும். எங்கேயாவது மாட்டிக்கிட்டா எதிர்காலம் அழிஞ்சிரும். அதுக்காகவே கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகவே உஷாராக இருக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகவே சில கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. சக்கரை போட்டிருக்கீங்களோ, நிறைய போட்டிருக்கீங்களோ, கம்மியா போட்டிருக்கீங்களோ, இதுக்கு எத்தனை கேள்வி? எனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, அதை கர்த்தர் காட்டுறாரு. நீ அதை வாங்கிக்கன்னா இதை நீ வெறுத்து தான் ஆகணும். நீ இதை வெறுக்க வெறுக்க அந்த எதிர்காலம் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். இது தூர போக போக அதன் பலன் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கும். இந்த வெறுக்க வேண்டியவைகளை நீங்கள் வெறுத்து வெறுத்து ஒதுக்க நம்முடைய எதிர்கால திட்டங்கள், எதிர்கால வாழ்க்கை, எதிர்கால பலன் எல்லாமே நம்ம பக்கத்தில் வரும். எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. எப்படி வந்துச்சு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை வெறுக்கக்கூடிய மனப்பக்குவையில், அந்த பாவங்களையும் தீமைகளையும் வெறுக்கக்கூடிய மனப்பக்குவம் எவ்வளவு ஆழமாய் வெறுக்கிறான். இந்த பாவத்தை நான் செய்வது எப்படி என்று சொல்லி அந்த யோசேப்பு பாவத்தை வெறுக்க வெறுக்க பார்வோனுக்கு ஆண்டவனாகிற எதிர்காலம் வருகிறது. அல்லேலூயா. உலகத்தில் அன்னைக்கு இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் ஆகாரம் கொடுக்கிற பலனுள்ள ஆசீர்வாதம் அவனுக்கு வருகிறது. தேவ திட்டம் அவனுக்கு வருகிறது. இல்லை, எனக்கு இது போத்திபார் வீடே போதும், இந்த சந்தோஷம் போதும், இந்த இச்சை போதும், இந்த சரீர இன்பம் போதும், இந்த அந்நிய பெண்ணோடு இருக்கிற உறவு போதும் அவன் நினைத்திருந்தால் எதிர்காலம் வந்திருக்குமா? பலன் வந்திருக்குமா? தேவ திட்டம் வந்திருக்குமா? இன்னைக்கு நாம தேவ திட்டத்தை அழிக்கிறோம். தேவனுடைய பலன், நமக்கு கிடைக்க வேண்டிய பலனை நாமளே அழிக்கிறோம். நம்முடைய எதிர்காலத்தை நாம அழிக்கிறோம். எப்படி ஐயா? நீ வெறுக்க வேண்டியதை வெறுக்காததுனால இதை அழிக்கிறோம். சாத்தானுக்கு இதுக்கு என்ன இல்லை? சாத்தானுக்கு இதுக்கு என்ன இல்லை? நம்ம எல்லாம் ஒரு தப்பு பண்ணிட்டு யாரை கூப்பிடுறோம்? சாத்தான் கிடையாது. நீ வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து விட்டால் எதிர்காலம் காலடியில வரும், பலன் காலடியில வரும், தேவ திட்டமும் காலடியில வரும். தேவன் உங்களை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் நிலைநிறுத்துவார். இதை தான் மோசி சொல்லுகிறான். எனக்கு ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இது என்னுடைய எதிர்காலம் கிடையாது. நான் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் என்று சொல்லப்படுவது என்னுடைய எதிர்காலம் அல்ல. நான் முழு உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் ஆகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பலனுள்ள ஒரு மனுஷனாய் மாறப்போகிறேன். ஆமென், ஆமென். அப்போ அவ்வளவு தேவ திட்டங்கள் அவனை தேடி வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் அவன் முதலாவது வெறுக்க வேண்டியவைகளை அவன் வெறுக்கிறான். சிலதை வெறுத்து தள்ளுறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? சிலதை வெறுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிடைச்சிதுன்னு சொல்லி நிறைய சாப்பிட்டு படுத்துருவான். ஃபுட் பாய்சன் ஆகி 3 நாள் சாப்பிட முடியாது. சில நாள் 7 நாள் சாப்பிட முடியாது. அப்போ 7 நாள் சாப்பாடை அழித்தது யார்? நீங்கள் தான். அந்த ஒரு நேரம் தேவையில்லாத ஒரு ஆகாரத்தை விரும்பி இச்சித்து சாப்பிட்டதுனால ஃபுட் பாய்சன் ஆகி 3 நாள்லேருந்து 7 நாள் சாப்பாடு சாப்பிட முடியாமல் போயிட்டு. இந்த மாதிரி தான் நம்ம நிறைய விஷயங்களை அழிக்கிறோம். வாழ்க்கை அழிச்சிடக்கூடாது. வாழ்க்கை அழிக்கிறது ரொம்ப ஈஸி. அந்த வாழ்க்கையை கட்டி எழுப்புறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஒன்று. தடையில்லாமல் நம்மிடத்தில் வரும் பொழுது அதை தடையில்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மோசையை போல வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து தான் ஆக வேண்டும். ஆசைதான், ஆனால் வெறுக்க சொல்கிறாரே. ரதத்தில் போகிறது ஆசைதான், வெறுக்க சொல்கிறாரே. எதுக்கையா? இல்லை மகனே, உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு பாரு,
அது உனக்கு உயர்ந்த எதிர்காலம். இன்னைக்கு நிறைய பேருக்கு எதிர்காலத்தை குறித்த கவலையே, பயமே. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஊழியத்தில் வந்து 36 ஆண்டுகளுக்கு ஆகிறது. ஆனாலும் எதிர்காலத்தை குறித்து இன்றைக்கும் நான் கர்த்தரிடத்தில் நெருங்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். நல்ல பலனாக இருக்கிறவன் கை கால் ஒடிஞ்சு கிடக்கிறான் பார்க்கும் போதெல்லாம் நான் ரொம்ப யோசிப்பேன். அழகான ஒரு பெண், அழகான தோற்றம், அவளை இச்சித்து ஒருத்தன் கல்யாணம் பண்ணியிருப்பான் அழகுக்காக. ஆனால் திடீர்னு அந்த சரீரத்தில் ஒரு சின்ன பரு வந்துச்சு, அது உடம்பு முழுதும் பரவ ஆரம்பிச்சுது. முகத்தை தவிர அவளுடைய முழு உடம்பும் அந்த சொரியாஸ் வியாதியினால் பரவ ஆரம்பிச்சுது. அவர் சொல்றா, அங்கே எனக்கு இப்படி வரும் நான் யோசித்ததே கிடையாது. என்னுடைய அழகை பார்த்து என்னை விரும்பி கல்யாணம் பண்ணினேன் கணவன் இப்ப என் சரீரத்தை தொட யோசிக்கிறான். எனக்கு ஒரு இப்படி ஒரு எதிர்காலமா? யோசிக்க முடியலையே. அழகான கால், அழகான கை, அழகான உடல் உறுப்புகள், அழகான உடல் அமைப்புகள், எல்லாத்திலுமே சொரியாஸ் வியாதி. தேவையில்லாத ஆகாரத்தை நீங்க சாப்பிட்ட உடனே ஊறல் வரும், உடனே அதுல இருந்து பிசு பிசுப்பு வரும். ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியாது ஒரு நல்ல ட்ரெஸ் உடுத்திட்டு. ஃபுல் கை சற்று போட்டுட்டு தான் அந்த பொண்ணு வெளியே போறா. கேட்டா சொல்றான், அங்கிள் இவ்வளோ இருந்துச்சு, இப்போ இங்கெல்லாம் வந்து ஜன்னலை இதுவரைக்கும் நான் சட்டை போட்டுட்டு தான் வெளியே போக முடியுது. என் உடம்புல முகத்தை தவிர ஒரு பாகத்தை கூட என்னால் வெளியே காட்ட முடியல. எனக்கு ஒரு வாழ்க்கை இப்படி இருக்குமா, என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கு நான் கொஞ்சம் கூட யோசித்ததில்லை. நான் அழுது அழுது என் கண்ணில் இப்போ கண்ணீர் கூட வரல, கண்ணீர் இல்லை என்கிட்ட. நம்முடைய எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்காலத்தை வச்சிருக்கிறவர் நமக்கு அதை தருவதற்காக உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றார், நீ வெறுக்க வேண்டியவைகளை வெறுத்து தான் ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பேசினா ரொம்ப பயந்துருவீங்க போல இருக்கு, மூஞ்செல்லாம் பார்த்தா வேற மாதிரி உட்காந்துருக்கிறீங்க. இதுதான் வாழ்க்கைங்க. இதை வந்து நிதானமாக யோசித்து பார்த்தா நம்ம யாரையும் எதிர்த்து பேச மாட்டோம். நம்ம யாரையும் எதிர்த்து, நான் என் மனைவியை கூட அதிகமாக வருத்தப்படுத்த மாட்டேன், ரொம்ப ஏற்று பேச மாட்டேன், அவங்களை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஏன்னா என்னுடைய எதிர்காலம் அவங்களோடைய சம்மந்தப்பட்டிருக்கிறது. நான் உட்கார்ந்த இடத்துல ஒரு தண்ணி தான் கொண்டு வர்றதுக்கு அவள் தான் கொண்டு வரணும். எனக்கு எல்லா பணிவிடையும் அவள் தான் செய்யணும், அவளுக்கு நான் தான் செய்யணும். ஒரு நாள் நான் அந்த மாதிரி தவறுகளை பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைகளையும் அதிகமாக கோபப்படுத்தவும் மாட்டேன், ரொம்ப வருத்தப்படுத்தவும் மாட்டேன். ஏன்னா என்னுடைய எதிர்காலம் அவர்களோடையும் என்ன செய்யப்பட்டிருக்கு, சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. என் தேவனோடு என்னுடைய எதிர்காலம் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கிறதோ அதே போல எனக்கு தேவன் தந்த குடும்பத்தோடு எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, என்னுடைய சபையோடு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையின் பாதைகளில் இருக்கிற எதிர்காலத்தோடு தொடர்புடைய எதையுமே நான் அல்லல் தட்டுறதில்லை, அதை அவமரியாதையாய் நினைக்கிறதில்லை. ஆனால் நாம் நிறைய பேர் நம்முடைய எதிர்காலத்தை மனதில் வைக்காம சில காரியங்களை செய்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கையை பாதித்துவிடும். நம்முடைய வாழ்க்கையை, முதியோர் இல்லத்துக்கு போங்க, இளம் விதவைகளை கவனிங்க. அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலம் உங்கள் கண்ணுக்கு கொஞ்சம் என்ன செய்யும் தெரியும். இளம் விதவைகள் முதற்கொண்டு 60 வயது விதவைகள் வரைக்கும் நான் சில இடத்துல பேசும்போது அவர்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கண்ணீர் மேல் கண்ணீராயிருக்கிறது. ஐயோ, நான் இப்படி தனிமைப்படுத்தப்படுவேன் என்று நான் யோசித்ததில்லை. என் உணர்வை புரிந்து கொள்ள யாரும் இல்லை, என்னுடைய சிந்தையை அறிந்து கொள்ள யாருமே இல்லை பாஸ்டர். எல்லாரும் என்னை விட்டு விலகி இருக்கிறார்கள். நான் என்றைக்கோ செய்த தவறுகள் என்னை இன்னைக்கு தனிமையான ஒரு காட்டிலே கொண்டு போய் விட்டு விட்டது. யார்ட்டையும் பேச விருப்பம் இல்லை, என்ன இல்லை, சாகணும்னு நினைக்கிறேன், சாவும் வர மாட்டேங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு என்னதான் முடிவோ, சாவுன்னு நினைச்சா கூட சாவையும் ஆண்டவர் அனுப்ப மாட்டார்.
ஏன்னா நான் வச்சிருக்கிற எதிர்காலத்தை வேண்டாம் என்று சொன்னாயே, நான் வைத்திருக்கிற பலனை வேண்டாம் என்று சொன்னாயே, நான் வைத்திருக்கிறதான திட்டத்தை வேண்டாம் என்று சொன்னாயே, உனக்கு சாவு கூட நான் தர மாட்டேன். அல்லேலூயா. அதனால உங்களுக்கும் உங்களுடைய சபைக்கும் உங்களுடைய ஊழியத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்ல எதிர்காலம் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல பலன் இருக்கிறது. அல்லேலூயா. நல்ல தேவன் நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கவனமாய் வாழுங்கள், கவனமாய் பேசுங்கள், கவனமாய் முடிவெடுங்கள், கவனமாய் ஜீவனம் பண்ணுங்கள். வாழ்க்கை என்பது நம்முடைய கரத்தில் அல்ல, அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த வாரத்தில் நான் நாகர்கோயிலில் 3 நாள் கன்வென்ஷனில் பேசினேன். அந்த சபையினுடைய சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமாக இருந்தது. அவங்களுடைய அந்த பாஸ்டருடைய மகன் இருக்கிறார், அந்த பாஸ்டர் மரித்து போயிட்டார். அந்த சபையினுடைய அந்த எல்லைகளில் இருக்கிற ஒரு சில சூழ்நிலையெல்லாம் பார்த்து அவங்களுடைய மகனோடு, அந்த பாஸ்டருடைய மகனோடும் அவங்களுடைய அம்மாவோடு நான் பேசினேன். பேசும்போது அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், என்னுடைய கணவன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறவர், ரொம்ப உற்சாகமாக ஊழியம் செய்வார், ஆனால் சாவேன்ற எண்ணமே அவருக்கு சுத்தமா கிடையாது. நான் சாக மாட்டேன், நான் ரொம்ப வருஷம் இருப்பேன்னு சொன்னார். அதனால எதிர்காலத்தை மனதிலே வைக்கல, ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணல, எந்த ஆயுத்தமும் பண்ணல, திடீர்னு செத்து போயிட்டார். நாங்க 10 வருஷமா அல்லலாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணு முன்னாடி நம்ம எதிர்காலம் தெரிஞ்சாதான் சிலதை வெறுக்க முடியும். அல்லேலூயா. எதிர்காலம் தெரியுதா? தெரியுதா இல்லையா? எதிர்காலம் தெரியலன்னா கவனமாக இருங்க. எதிர்காலம் தெரிஞ்சால் நம்ம வெறுக்க வேண்டியவைகளை நாம் வெறுக்க வேண்டாம், நம்ம எதிர்காலமே நம்மளை வெறுக்க வைக்கும். அல்லேலூயா. 2வது அவன் என்ன முடிவெடுத்தான்? வாசிங்க 11:25. தெரிந்து கொள்ளுகிற விஷயம் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முடிவெடுக்கிற விஷயம். அவனுக்கு இப்போ ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துட்டு. மோசைக்கு அநித்தியமான பாவ சந்தோஷம் வேணுமா, தேவ ஜனத்தோடு துன்பம் வேண்டுமா? எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய்? அல்லேலூயா. எதை நீ தெரிந்து கொள்ள போகிறாய்? அநித்தியமான பாவ சந்தோஷம் உனக்கு வேணுமா? நீ போயிட்டே இருக்கலாம். இல்ல, தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவித்து என்னுடைய திட்டத்துக்கு நீ உபயோகப்பட வேண்டும் என்கிற தெரிந்து கொள்ளுகிற அறிவு உனக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் அவனோடு உணர்த்தினார். உடனே அவன் முடிவெடுக்கிறான், நான் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு என்ன வைக்கிறேன்? ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆண்டவரே. ஆனா தேவ ஜனத்தோடு நான் பாட அனுபவித்து உம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் தெரிந்து கொள்ளுகிறேன். அவன் எடுத்த முடிவு அவனுக்கு லாபமாயிற்று. அவன் எடுத்த முடிவு தேவனுக்கு லாபம். அவன் எடுத்த முடிவு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லாபம். அவன் எடுத்த முடிவு அவனுக்கு லாபம் ஆயிற்று. அல்லேலூயா. 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 ஆமென். 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 நீங்க எடுக்கிற முடிவு எப்பவுமே தேவனை சார்ந்த ஒரு முடிவா இருக்க வேண்டும். உங்களுடைய முடிவு நீங்க எடுக்க கூடாது. உங்களுக்கு திறமை இருக்கு, படிப்பு இருக்கு, ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, சொத்து இருக்கு, எல்லாம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு எதிராக இருந்தால் இவைகளை எல்லாம் உங்களுக்கு வீண் தானே. எல்லாமே வீணாகி விடுமே. நீங்கள் எடுக்கிற முடிவு உங்களுக்கு ஒரு நாளும் உதவியா இருக்காது. தேவனுக்கு வெளியில எடுக்கிற எந்த முடிவும் உங்களுக்கு உதவியா இருக்காது. ஆசையா இருக்கிறான். கல்லும் மண்ணும் சேர்த்து வச்சது போல வெள்ளியையும் பொன்னையும் கேதுரு மரங்களையும் சேர்த்து வச்சிருக்கிற ஆசை. எப்போ பில்டிங் வேலையை தொடங்கலாம், எப்போ ஆலய வேலையை தொடங்கலாம், எப்போ நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றலாம். ஆண்டவர் சொல்றாரு, என் திட்டத்தில் அது இல்லை, நீ அதை செய்யக்கூடாது. நீங்கள் அந்த என்ன பண்ணியிருப்பீங்க? தாவீது இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்ற காரணம் தான். எல்லாமே இருக்கு, நீ செய்யக்கூடாது. உன் பையனை வச்சு தான் அது தேவ திட்டத்தை நிறைவேற்றுவான். உன் எதிர்காலம் வேற மாதிரி இருக்கு, உன் வாழ்க்கையினுடைய திட்டம் வேற மாதிரி இருக்கு, உனக்கு பலன் வேற மாதிரி இருக்கு, அதனால நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த முடிவை ஏற்றுக்கொள்ளுகிறானே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் தேவையில்லாத விஷயத்தை தெரிந்து எடுத்தீங்கன்னா
பின்வரும் காலம் வருத்தமாயிருக்கும். பின்வரும் காலம் ரொம்ப வருத்தம். நிறைய பேரோடு நான் பழகிறதுனால சொல்லுகிறேன். அம்மா ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அடிக்கடி சில விஷயத்துக்காக ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பெரிய பிஸ்னஸ் மேன், ரொம்ப வசதியானவங்கன்னு தான் எனக்கு தெரியும். அவங்க பாதம் கால் தரையிலேயே படாது. வீட்டை விட்டு வெளியே வந்தாலே கார் தான். அவ்வளவு செல்வாக்கு. ஒரே மகளாக பிறந்தவங்க, நல்ல உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்ல கணவன், நல்ல செழிப்பு. திடீர்னு கணவன் இறந்தார். அதை பற்றி அவங்க கொஞ்சம் கவலைப்படலை. ஏன்னா அவ்வளவு செல்வங்கள். திடீர்னு பிஸ்னஸில் இருக்கிறவன் ஏமாத்தினான். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர், ஆட்டோவில் போகிறதுக்கு எனக்கு 100 ரூபா பணம் இல்லாமல் வீட்டுக்குள்ளே நான் அடைந்து கிடக்கிறேன். நான் முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் நான் கவனக்குறைவாக இருந்து விட்டேன். எல்லாம் நமக்கு சாதகமாக தானே இருக்கிறது, எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக தானே இருக்கிறது, எல்லாம் நமக்கு நன்மையாக தானே இருக்கிறது. இது அப்படியே தொடரும் என்று சொல்லி நான் நல்ல முடிவுகளெல்லாம் வந்த பொழுது நான் அவைகளை வெறுத்து, அவைகள் வேண்டாம் என்று நான் தேவையில்லாத முடிவுகளை எடுத்தேன். இன்றைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு பொருள் இல்லை. எல்லாத்தையும் கடன் கொடுத்தவன் எடுத்துகிட்டு போயிட்டான். என் வீட்டில் 2 வீலர் கூட இல்லை, கார் இல்லை. என் வீடும் ஜப்திக்கு வருகிறது. என்னால் இப்போ வெளியில் போகிறதுக்கு, ஒரு ஆட்டோவில் போகிறதுக்கு 100 ரூபா பணம் இல்லை. அவங்க என்கிட்ட அழுதது அதுதான். தேவையில்லாத முடிவுகளை எடுத்து விட்டேன் பாஸ்டர். இந்த பிஸ்னஸ் பண்ணாதேன்னு சொன்னாங்க நிறைய பேர். எனக்கு இது சாதகமாக இருக்குன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கு நான் அவாந்தர வெளியில் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் நான் தொடர்ந்து இருந்தால் நான் என் கோலத்தை மாற்றி நான் ஒரு முதியோர் இல்லத்தில் போய் சேர வேண்டிய நிர்பந்தம் தானே தவிர வேற எங்கேயும் என்னால் செல்ல முடியாது. ஏன்னா நான் எடுத்த தவறான முடிவுகள் என்னை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, நமக்குன்னு ஒரு பலன் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு தேவத்திட்டம் இருக்கிறது. இவைகளெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு நீங்கள் தவறான முடிவுகளை எடுத்தால் இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கிற அந்த தகுதி உங்களுக்கு இல்லாமல் போய்விடும். கவனமாக இருக்கு. நாகர்கோயிலில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 2 பிள்ளைங்க. கொஞ்சம் உபத்திரமான குடும்பமாக தான் சொன்னாங்க கேள்விப்பட்ட வரைக்கும். அந்த அம்மா புருஷங்கிட்டேருந்து தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் வாங்கிட்டு மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. அப்போ புருஷன் சொல்கிறாரு, நீ ஏன் ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு மெட்ராஸ் போகிற, இங்கே இரு, நீயும் நானும் பிள்ளைகளும் வாழலாம். இந்த அம்மா ஏதோ முடிவெடுத்து புருஷனை விட்டு போனால் போதுன்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மெட்ராஸுக்கு வந்துட்டாங்க. நான் அவங்கள 32 வருஷமாக அவங்களோட எனக்கு பழக்கம் இருக்கிறது. அந்த 32 வருஷத்தில் 28 வருஷம் அவங்க பட்ட கஷ்டம், நெருக்கம், உபத்திரம் நிறையா நிறைய நிறையா. அதை வாயால் வெளியே சொல்லவே முடியாது. ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் தான். கணவனை விட்டு வேந்தாச்சு. ஆனால் அந்த 25 வருஷமாக தொடர்ந்து வருஷம் வருஷம் கணவனை போய் பார்க்க போவாங்க. அந்த ஆள் பார்க்க மாட்டான். அந்த ஆள் என்ன செய்ய மாட்டார். அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணுறார். ஆஃபீஸுக்கு போவாங்க, பார்க்க மாட்டான். வீட்டுக்கு போவாங்க, பார்க்க மாட்டான். ரோட்டில் பார்க்கலான்னு பார்ப்பாங்க, எங்கேயுமே அந்த ஆள் பார்க்க மாட்டான். திடீர்னு எங்கேயாவது பார்த்துட்டா கூட, மன்னிப்பு கேட்டால் கூட சட்டே பண்ண மாட்டான். என்கிட்ட அழுவாங்க, நான் இவ்வளோ கேவலமாக ஆயிட்டேன் பாஸ்டர். நான் எடுத்த தவறான முடிவுகள் என்னை இன்னைக்கு நடுத்தருவில் நிறுத்தி இருக்கிறது. இந்த பக்கம் 2 பிள்ளைகளும் வியாதியில், ஒரு குழந்தை, குறமாத குழந்தை, ஒரு பையன் வீசிங், 2 சாகிற நிலைமையில் இருக்கும். இவங்களுடைய மனம் கணவனை தேடும், செல்வங்களை தேடும், உதவி செய்கிறவர்களை தேடும். ஒன்றும் கிடைக்காது. கடைசியா அவர் செத்துட்டார்னு தெரிஞ்ச பிறகு அடிச்சு பிறண்டு ஓடி சாவலையாவது கலந்துக்கலான்னு போனாங்க. கணவன் மேலே ஆசை இருந்தும் கணவனை
30 வருஷமாக தொட முடியலை, கட்டி தழுவ முடியலை, முத்தம் கொடுக்க முடியலை, ஆகாரம் கொடுக்க முடியலை, துணி ஒன்றுமே முடியாமல் போயிடுச்சு. ரொம்ப வருத்தப்படுவாங்க. கர்த்தர் ஏன் எனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்தா, கர்த்தர் எனக்கு ஏன் இந்த ஒரு வேதனையை கொடுத்தா, கணவன் இருந்தும் இல்லாதவளை போல இருக்கிறேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல, ஒரு ஆபீஸுக்கு போக முடியல, எங்கே போனாலும் எனக்கு வருகிற வேதனைகள் அதிகம். தவறான முடிவுகள் எதிர்காலத்தை அழித்துவிடும், பலன்களை அழித்துவிடும். உங்களுடைய வாழ்க்கைக்காக தேவன் வச்சிருந்த திட்டத்தையும் நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள்? அழித்து விடுவீர்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாயிருந்து அவன் அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கணும், தேவ ஜனத்தோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். தானியேலுக்கு தேவையா இது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு தேவையா இது? எல்லாரோடும் சாப்பிட வேண்டியதான், எல்லாரோடு குடிக்க வேண்டியதானே. ஏன் இந்த ஆகாரம் வேண்டாம், ஏன் இந்த பானம் வேண்டான்றான்? நான் இதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, நான் தேவ ஜனத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனக்காக ஒரு தேவ திட்டம் இருக்கு, எனக்கு ஒரு தேவ பலன் இருக்கு, எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. அதனால இந்த ஆகாரம் எனக்கு வேண்டாம், இந்த தீட்டுப்படுத்தக்கூடிய எந்த காரியங்களும் எனக்கு வேண்டாம் என்று சொல்லலாம். கர்த்தர் அதை கனம் பண்ணினார். தானியேலை பாபிலோன் முழுவதுக்கும் அதிகாரியாய் உயர்த்தி வைத்தார். ஆமென், ஆமென். அப்போ உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்? நல்ல கை வைத்து, எதிர்காலம் யாருக்கெல்லாம் வேணும்? வேணுமா வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? தேவனுடைய பலன் வேணுமா வேண்டாமா? தேவ திட்டம் வேணுமா வேண்டாமா? வேணும். தேவ திட்டத்தை பற்றி நிறைய பேசலாம். விதவைக்கு தெரியுமா? அவ சொல்றா, நானும் என் பிள்ளையும் 2 அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோன்றா. ஆனா அவ மேலதான் தேவ திட்டம் பெருசா இருந்துச்சு. ஆனா அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 அப்பம் சுட்டி சாப்பிட்டுட்டு என்ன செய்ய போறான். ஆனா எலியாவை தன் கூடாரத்துக்குள்ள வைத்து வருஷக்கணக்கு ஆகாரம் கொடுக்கிற தேவ திட்டம் அவ வீட்டில் இருந்தது. அவ பானையில தேவ திட்டம் இருந்தது, கலசத்துல தேவ திட்டம் இருந்தது. செத்து போக வேண்டிய பிள்ளை தேவ திட்டத்துக்குள்ளாக போஷிக்கப்பட்டது. அவள் விதவை என்று சொல்லி விட்டு போன குடும்பத்தார், உறவினர் எல்லாரும் அவருடைய வீட்டில் வந்து அப்பத்துக்காக கையேந்திர நிலைமை வந்தது. எப்போ நம்ம வாழ்க்கையில தேவ திட்டம் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு 10 ரூபா தருவாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். நாளைக்கு அதே கையில நம்ம 10,000 பேருக்கு 10 ரூபா கொடுப்போம். தேவ திட்டம் நமக்கு தெரியாதுங்க, அது தேவனுக்கு மாத்திரம்தான் தெரியும். அப்ப தேவ திட்டம் இருக்கே, தேவனுடைய பலன் இருக்கிறது, எதிர்காலம் இருக்கிறது. மோசே எடுத்த முடிவு சரியா இருந்தது. தேவனுக்கு லாபம் ஆயிற்று, தேவ ஜனத்துக்கு லாபம் ஆயிற்று, அவனுக்கு அது லாபம் ஆயிற்று. 3வது வாசிங் 26வது வசனம். நம்ம இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை பாக்கியமாய் எண்ணினான். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலதை வெறுக்கும் போது, சில முடிவெடுக்கும் போது நமக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கும். ஆனால் அதனால் வருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதையும் தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். மோசே எதை பாக்கியம் என்று எண்ணினான்? நிந்தையை பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். சில நிந்தைகள் நமக்கு வாழ்க்கையில் வரதான் செய்யும், சில வேதனைகள் வரதான் செய்யும், சில துன்பங்கள் வரதான் செய்யும். விட்டுட்டு ஓடிட முடியாது. ஆமென். ரோட்டில் ஒரு பிச்சைக்காரர் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாரு. என்னையா, எனக்கு குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டே, குடும்பத்தை விட்டு ஓடி வந்துட்டேன், 26 வருஷம் நான் பிச்சை தான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்றாரு. அல்லேலூயா. ஏயா திரும்ப நீங்கள் குளிப்பாட்டி சேவெல்லாம் பண்ணி சட்டையெல்லாம் போட்டுட்டு அவன் கேட்குறான், திரும்ப குடும்பத்தோடு சேர்த்து விட்டால் நீங்கள் போவீங்களா? அவங்க என்ன சேர்க்க மாட்டாங்க ஐயா, என்ன நான் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வந்துட்டேன், நான் சாகிற வரைக்கும் இப்படி பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு சாகிறேன்றாரு. அல்லேலூயா. ஆமென். சில நிந்தை, சில வேதனை, சில துன்பம், சில துக்கம், சில வறுமை, சில பாடு, சில நம்மளால் சுமக்க முடியாத சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப பொறுமையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உங்களுக்கு ஒரு எதிர்காலம்
நல்ல ஒரு யோசேப்பை போய் சிறையில் போடுறாங்க. வேசித்தனம் பண்ணினான், உபச்சாரம் பண்ணிட்டான்னு சொல்லி, எஜமானுடைய மனைவியை தொட்டான் என்று சொல்லி அவனை சிறையில் கொண்டு போடுறாங்க. நிந்த அவமானம் தான். ஆனால் அவன் தப்பு பண்ணலையே. நம்ம சில நேரத்தில் தப்பு பண்ணாமலே நிந்தைகள், அவமானங்கள், அவச்சொல்கள் வந்தாலும் பொறுமையாயிருங்க. உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்கு நல்ல பலன் காத்திருக்கிறது. உங்களுக்காக தேவனிடத்தில் நல்ல திட்டங்கள் இருக்கு. தேவன் இருக்கிற வரைக்கும் தேவ திட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். தேவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பலன் கிடைத்து கொண்டு தான் இருக்கும். தேவன் இருக்கிற வரைக்கும் நம்முடைய எதிர்காலம் நமக்கு கிடைக்க தான் செய்யும். அதனால தான் தேவனுடைய சமூகத்தில் சில நிந்தையை கூட மோசே பாக்கியம் என்று எண்ணினான். ஆனால் இன்னைக்கு சிலரால் நிந்தையை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுறோம். ஆண்டு விட்டு சொல்லுங்க, நான் நிந்தையை சுமக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை பொறுப்படுங்க. எனக்கு பலன் தர்ற தேவனே உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் நல்ல திட்டங்களை எனக்கு ஏற்படுத்தி தாங்கப்பா. ஆமென், 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 ஆமென். ஆண்டோடைய சமூகத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை அவருக்கு சொந்தமாக விட்டு கொடுத்து வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். நிறைய பேரை பார்த்துருக்கேன், பட்டினியாக இருந்தவங்க நிறைய பேருடைய பசியை தீர்க்குறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, இப்படிலாம் நாங்கள் செய்வோன்னு யோசித்ததே கிடையாது. ஒரு புடவை யாராவது தருவாங்களான்னு காத்திருந்தோம் பாஸ்டர், இன்னைக்கு 1000 பேருக்கு புடவை எடுத்து கொடுக்குறோம். இப்படியெல்லாம் நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம்னு எங்களுக்கு தெரியாது. அப்போ தேவ திட்டமும் தேவனுடைய பலனும் தேவனுடைய கையில் இருக்கிற எதிர்காலத்தை அவர் தர்றதுக்கு ரெடியாக இருக்கும் போது நாம் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்கலாம். ஆமென். தெரிந்து கொள்ள வேண்டிய முடிவெடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கலாம். சில நிந்தைகளையும் துன்பங்களையும் அவதூறான காரியங்களையும் சகிக்க வேண்டியது நம்ம கண்டிப்பாக சகிக்க முடியும். இன்னைக்கு பலவீனமான மனுஷன் தான் நாளைக்கு பலமுள்ள மனுஷன். அப்படிதானே கிதியோனை கர்த்தர் உபயோகப்படுத்தினார். தன்னுடைய சொந்த வயல் நிலங்களில் இருக்கிற தன்னுடைய விதைத்து தான் அறுக்கிறத களத்துக்கு பின்னாடி மறைவிடங்களிலே அதை தட்டி எடுக்கிற அளவுக்கு பயந்தாங்குழி தானே. அந்த பயந்தாங்குழியை வச்சு தானே ஒரு கும்பலையே ஒரு ஜாதியவே கர்த்தர் துரத்துறாரு. இன்னைக்கு பலவீனமாக இருக்கிறவன் நாளைக்கு பலவான், இன்னைக்கு பலமுள்ளவனாக இருக்கிறவன் நாளைக்கு பலவீனனாகி விடுவான். அதனால் சில நிந்தைகள் சில கஷ்டங்களை கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க, சகிச்சு பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற சில நிந்தையை போல குடும்பத்தில் சில நிந்தை வரும், சில அவமானம் வரும். பொறுமையா இருங்க. எதிர்காலம் வருது, பலன் வருது, தேவ திட்டம் கண்டிப்பாக உங்க மேலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சகோதரன் என்கிட்ட உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு சகோதரன், ரொம்ப நேசித்த ஒரு சகோதரன். அவர் பர்மா பஜாரில் வேலை செய்கிற வியாபாரம் பண்ணி இருந்தவர். கம்சனுக்கு வியாபாரம் பண்ணவர். ஏமாத்துறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே வேண்டாம். 10 ரூபா வச்சா 10,000 ரூபான்னு விற்றுருவாங்க. அந்த மாதிரி திறமைசாலிங்க. பர்மா பஜாரில் லோக்கல் வாட்சி, லோக்கல் பொருள், டூப்ளிகேட் டெல்லி பொருளை வச்சுட்டு இந்த ஒரிஜினலாக இப்போ தான் ஜப்பான்லேருந்து இறக்கணும்னு சொல்லிட்டு 10 ரூபா பொருளை 10,000 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சி அவருக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. இப்போ அவர் பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் ஒரு குழப்பமாகி பிரிஞ்சிட்டாங்க 2 பேருமே. பிரியும் போது சொல்கிறாரு, நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறேன், தாமஸ் நீங்கள் இந்த மாதிரி முடிவு எடுக்கக்கூடாது. இல்லை பாஸ்டர், இது எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா, என் தம்பி எல்லாருமே வெறுக்கிறாங்க, என் மனைவி எனக்கு வேண்டாம், அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். நான் சொன்னேன், வேண்டாம் தாமஸ், அப்படி பண்ணக்கூடாது. இல்லையா, அது எனக்கு ரொம்ப நிந்தையாக இருக்குது அவளை வீட்டில் வச்சுக்கிட்டு சொல்லிட்டு ஒரு கதை வேறு சொல்கிறான். நான் நேற்று நைட்டு தான் என் மனைவியோடு சந்தோஷமாக இருக்கும்போது எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதுதான் கடைசி, இதுக்கப்புறம் உனக்கு மனைவி சொந்தம் இல்லைன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுன்றான். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாம் பாஸ்டர், இந்த சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. அப்போ தேவன் தான் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. யார் சொல்லியிருக்கிறா? அதனால் தைரியமாக அனுப்புகிறேன்றான். அனுப்பி 1 மாதம் ஆச்சு. வீட்டுக்கு ஓடி வரா, எப்படியாவது அவளை கொஞ்சம் சேர்த்து வைங்க. யார? சத்தம்லாம் கேட்டுச்சின்னு சொன்னேன்.
யோ நீங்கள் வேற எல்லாத்தையும் பழசெல்லாம் இழுத்துக்கிட்டு எப்படியாவது சேர்த்து வைங்க. ஆமே, நான் தான் சும்மாவாக இருப்பேன். நான் அதுக்கப்புறம் அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேசி இந்த குடும்பத்திட்ட பேசி இவன்கிட்ட பேசி சேர்த்து வச்சு அப்புறம் இன்னொரு குழந்தை, அதுக்கப்புறம் 2 குழந்தை பெற்றான். இப்போ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி இப்போ 4 பேரன் பேத்தியிருக்காங்க. இப்பவும் என்னை விட மாட்டான். சொல்லுவா, எனக்கு ஒரு எதிர்காலத்தை காமிச்சவங்க நீங்கள், எனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது நீங்கள் தான் பாஸ்டர், எனக்கு கத்தட்ட பலன் இருக்குன்னு சொல்லி கொடுத்தது நீங்கள் தான். எனக்கு ஒரு குழந்தையோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சேன்னு நினைச்சேன். திரும்ப 2 குழந்தை பற்றி இன்னைக்கு 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைகளோடு சந்தோஷமா இருக்கிறாய். தேவ திட்டத்தை வாங்கி கொடுத்தது நீங்க தான். இன்னைக்கு நீ விட மாட்டான் பார்த்தான்னா. நிறைய பேர் சில நிந்தைகள் சில அவமானம் வரும் பொழுது நம்ம எதிர்காலத்தை அழிக்கிற மாதிரி நடந்துக்கிறோம். தயவு செய்து சொல்றேன், உங்க இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து வெறுக்க வேண்டியவர்களை வெறுத்து விடுங்கள். அல்லேலூயா. 2வது, தெரிந்து கொள்கிற முடிவெடுக்கிற விஷயத்தில் கவனமாக இருங்க. 3வது, நிந்தையை அனுபவிக்கிறதுல கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 4வது, அது 27வது வசனம், விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல எப்படி இருந்து உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். பாவங்களை விட்டு வெளியே வாங்க. பாவங்களை விட்டு, அந்நிய பழக்க வழக்கத்தை விட்டு வெளியே, உங்க புத்தி தேவையில்லாத புத்தியை விட்டு வெளியே, தேவையில்லாத குணங்களை விட்டு வெளியே, அந்நிய நுகத்தை விட்டு வெளியே. இல்லை நாங்க எங்க குடும்பம், எங்க ஜாதி, எங்க ஜனம், எங்க பழக்கம், இதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம், உங்களுக்குன்னு ஒரு பலன், உங்களுக்குன்னு தேவ திட்டம் இருக்கு. அது நிறைவேறணும்னா சில விஷயத்தில் நீங்க வெளியே வந்துதான் ஆகணும். தீமையை விட்டு வெளியே வாங்க, சுய முடிவை விட்டு வெளியே வாங்க, அந்தகார கிரியைகளை விட்டு வெளியே வாங்க, ஆசை இச்சைகளை விட்டு வெளியே வாங்க. கர்த்தர் நியமிக்காத காரியத்தை எல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க. என்ன நமக்கு என்ன இருக்கு? எனக்கு தவறு பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் ரொம்ப வேண்டாம், கொஞ்ச நேரம் போதும். யாரையும் ஏமாத்துறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்ச நேரம். யார்ட்டையாவது பொய் சொல்லி பொருளை வாங்குறதுக்கு ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்ச நேரம் போதும். ஆனால் அதெல்லாம் எதிர்காலத்தை அழிச்சிரும், எதிர்காலத்தை அழிச்சிரும். எனக்கு பலனே, எனக்கு மேலே தேவ திட்டமே, எனக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். தேவனும் என்னை விட்டு போயிடுவார். இப்போ எனக்கு பணம் இருக்கோ, பொருள் இருக்கோ, என்ன இருக்கோ, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறேன் பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உலகத்தில் எங்கேயும் கிடைக்காது. அவர் என்னோடு பேசுகிறார், நான் அவரோடு பேசுகிறேன். அவர் விரும்பாத காரியத்தை விட்டு வெளியே வரும் பொழுதெல்லாம் அவர் சந்தோஷப்படுகிறார். அவர் விரும்பாத காரியங்களை விட்டு நான் வெளியே வரும்படி கர்த்தர் எச்சரிக்கிற பொழுது, நான் வெளியே வரும் பொழுதெல்லாம் தேவனுடைய திட்டம் என் மேலே இறங்கிறது, தேவனுடைய பலன் என் மேலே இறங்கிறது. தேவன் எனக்கு வைத்திருக்கிற என் மனைவி பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்துக்கு, என் எதிர்காலத்துக்கு, என் தலைமுறைகளுக்கு வைத்திருக்கிற எதிர்காலத்தினுடைய மேன்மை எனக்கு இறங்குகிறது. நான் சந்தோஷமா இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் மோசேயை போல கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்காலத்தை தவற விட்டுறாம பிடிச்சிங்க. அவர் தரப்போற பலனை தவற விடாம பிடிச்சிங்க. 3வது, அவர் உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்தை தவற விடாமல் சுதந்திரித்து கொள்ளுங்கள். சுயமா இந்த முடிவு எடுத்து உங்க வாழ்க்கையை நீங்கள் அழித்து விடாதீர்கள். நாளை தினம் யாருடைய உதவியும் உங்களுக்கு எனக்கு கிடைக்காமல் போய்விடும். 5வதாக சொல்லி முடிக்கிறேன், இன்னொரு 5 நிமிஷம் இருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே பஸ்காவையும் நேமம் பூசுதலாகிய இரத்தம் பூசுதலாகிய 2 ஆசீர்வாதத்தாங்க அவன் சுதந்திரிக்கிறான். இது 2மே எகிப்தில் இல்லாத ஒரு பழக்க வழக்கம். ஆமென்.
பஸ்காவை ஆசரிக்கிறதுனா எகிப்தில் யாருக்குமே தெரியாது. இரத்தம் பூசுதல் என்கிற நேம் அவனுக்கு யாருக்குமே புரியாது, தெரியாது. ஆனால் இது ரெண்டையும் அனுசரிக்கிறான். காரணம், அதுதான் அவனுடைய எதிர்காலத்தை கொண்டு வரும் என்று சொன்னால் அதை அங்கீகரிக்கிறது அவன் துணிஞ்சு செயல்படுகிறான். எனக்கு ஒரு எதிர்காலத்தை இந்த பஸ்கா தருமானால் நான் பஸ்காவை ஆசரிக்கிறேன். எனக்கு பலன் பஸ்கா தருமானால் இந்த பஸ்காவை நான் ஆசரிக்கிறேன். எனக்கு தேவ திட்டத்தை இந்த பஸ்கா தருமானால் இந்த பஸ்காவை நான் ஆசரிக்கிறேன். இந்த இரத்தம் பூசுதல் ஆகிய புதிய அந்த நேமத்தை நான் ஆசரிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தான். அவனுடைய எதிர்காலம் அதற்கப்புறம் 80 வருஷம் இருந்தது. அதற்கப்புறம் அவனுடைய எதிர்காலம் எத்தனை வருஷம்? 8 years, 80 வருஷம். அது சாதாரணமானதா? மோசேயை போல ஒருவன் இதுவரைக்கும் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நேமத்தை அனுசரிக்க அவன் ஒப்பு கொடுத்த உடனே அவனுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் அவனை தேடி வந்தது. தேவ பலன் அவன் மேல் வந்தது, தேவ திட்டம் அவன் மேல் வந்தது. இன்னைக்கு மோசே மரித்து பல ஆயிரம் வருஷமானாலும் மோசே பேசப்படுகிறான். ஆமென், ஆமென். 4 தலைமுறைக்கு மேல அப்பா பேர் தெரியாது நமக்கு. அப்பா பேர் தெரியும், தாத்தா பேர் தெரியும், அப்புறம் பூட்டம் பேர் தெரியும். அது கூட நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு மேல யாருக்குமே. ஆனா மோசே இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் பேசப்படுகிறான். ஏனையா? தனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கு, தனக்குன்னு பலன் தருகிற ஒருத்தர் இருக்கிறார், தனக்குன்னு தேவ திட்டத்தை எனக்கு அனுப்ப ஒருத்தர் இருக்கிறார். அவருக்காக நான் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்கிறேன், முடிவெடுக்க வேண்டிய விஷயத்தில் கவனமாயிருக்கிறேன், நிந்தையை அனுபவிக்கிறேன், எகிப்தை விட்டு வெளியேறுகிறேன், புதிய நியமத்தை நான் கை கொள்ளுகிறேன். இந்த 5 காரியத்தில் அவன் அர்ப்பணித்த உடனே தேவன் அவனுக்குரிய 80 வருஷத்துல 1 வருஷம் கூட தேவன் திருடல. 1 வருஷம் கூட தேவன் திருடினாரா? இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வருஷங்களை யார் திருடுறது? யார் திருடுறா? நீங்க வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க, கர்த்தர் எடுத்துக்கிறார். எனக்கு எதிர்காலமே வேண்டாம், மனம் போல வாழுவேன், பரவாயில்ல போ. 60 வயசுல சாகிறவன் 40 வயசுல செத்துருந்தான். 20 வருஷம் அவருக்கு லாபம் தான். ஆனா மோசேயினுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கூட கர்த்தர் தவற விடவில்லை. அந்த 120 வருஷம் அவனுக்கு கொடுத்து அவனுடைய மரணத்தையும் அங்கீகரித்து அவனுடைய சரீரத்தையும் அவரை அடக்கம் பண்ணினார். முழங்கால் போடுவோமா? கண்களை மூடுவோமா? சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க எல்லாம் நேர் முழங்கால இருங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருக்கிற ஒரு மனம் நமக்கு வேணும். இப்போ என்ன சூழ்நிலையில் இருக்கிறோன்றது அது முக்கியம் அல்ல. இப்போ எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, எவ்வளோ நிந்தையில் இருக்கிறீங்க, எவ்வளோ வேதனையில் இருக்கிறீங்க, எவ்வளவு பொல்லாப்பில் இருக்கிறீங்கன்றதையும் நாம் ஒரு தொடரக்கூடிய ஒரு காரியமாய் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் நம்மளை விட்டு கர்த்தர் விலக பண்ண தேவன் நல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பதாக உங்களுடைய தலைகளை உயர்த்துங்கள். பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக உங்களுடைய தலைகளை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க. வானத்தை நோக்கி பாருங்க. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து அப்பத்தை ஆசீர்வதித்தார் என்று வேதத்தில் பல வேதவசனம் சொல்லுது. உங்களுக்கு சில முக்கியமான சில ஜப குறிப்புகளுக்கு பண்ண வேண்டுமானால் தலைகளை தேவன் பக்கமாய் திருப்புங்கள். வானத்துக்கு நேராக உங்களுடைய தலைகளை திருப்பி ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் என் எதிர்காலத்தை அழிக்க விரும்பலை, எனக்கு கிடைக்க போகிற பலனை நான் அழிக்க விரும்பலை, நீங்கள் எனக்கு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நான் அழிக்க விரும்பலை. என் எதிர்காலம் எனக்கு வேணும், என்னுடைய பலன் எனக்கு வேணும், தேவ திட்டம் எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கு வேணும். நான் வெறுக்க வேண்டியவைகளை வெறுக்க ஆயத்தமா இருக்கிறேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. நான் தேவையில்லாத முடிவு எடுத்து என்னை அழிக்க விரும்பல, தேவ சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க.
சில நிந்தைகள் அவமானத்தினால நான் சில விஷயங்களிலே நான் நொந்து போயிருக்கிறேன். பரவாயில்லை, பொறுமையாக இருக்கிறேன். எனக்கு தேவன் எதிர்காலம் வைத்திருக்கிறார். சில பாவங்களை விட்டு வெளியே வராமல் இருக்கிறாய். எகிப்தை விட்டு நான் வெளியே வர ஆசைப்படுகிறாய். என்னுடைய எதிர்காலம் எனக்கு வேணும். எனக்கு வாழ்க்கையில் நான் பட்ட சிறுமை வேதனையினுடைய பலன் எனக்கு வேணும். 90 வயதில் சாராளுக்கு குழந்தை பெக்கிற, 100 வயதில் ஆபிரகாம் தகப்பனாகிற தேவ திட்டம் எவ்வளவு முக்கியமானது. அதே போல என் வாழ்க்கையில தேவ திட்டம் எனக்கு வேணும். அதுக்காக பஸ்காவை ஆசரிக்க ரெடியா இருக்கிறேன். ரத்தம் பூசுதல் ஆகிய புதிய நியமத்தை அனுசரிக்க நான் ரெடியா இருக்கிறப்போ இனி வரும் பலன் மேல் நான் நோக்கமா இருக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். என் எதிர்காலத்தை நான் அழிக்க விரும்பல. எனக்கு கிடைக்க போற பலனை நான் அழிக்க விரும்பல. தேவனே, நீர் வைத்திருக்கிற நல்ல திட்டங்களை நான் அழித்து என்னை மாய்த்து கொள்ள நான் விரும்பவில்லை. அன்னோடு பேசிட்டீங்களா? உங்கள் எதிர்காலத்தை பற்றி பேசினீங்களா? உங்களுக்கு கிடைக்கிற போகிற பலனை பற்றி பேசினீங்களா? உங்கள் குடும்பத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை பற்றி பேசினீங்களா? கவலைப்படாதீங்க. மோசேயை போல நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். மோசேயை போல நம்ம சுதந்திரிக்க வேண்டியவைகளை சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கர்த்தர் யாரோடெல்லாம் பேசினார்? 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யார்கிட்டெல்லாம் கர்த்தர் பேசினார்? 2 கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய்களை தந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களுக்கு எதிர்காலம் வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களுக்கு பலன் வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களுக்கு நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களோடு பேசி எங்களை ஆயத்தப்படுத்த முன்வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எங்களுடைய அறியாமை நீக்கி, எங்களுடைய மதியினத்தை நீக்கி, எங்களுடைய புத்தியினத்தை நீக்கி எங்களுக்கு ஞானத்தை போதித்தீங்களே, நன்றி என்று சொல்லுங்க. எங்கள் தேவன் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை மறைக்காமல் எங்களுக்கு தர விருப்பமாய் முன் வந்ததுக்காக ஆண்டவரே இந்த ஆலயத்தில் இருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லுங்க. தோத்திரம் தோத்திரம் தோத்திரம். தேவன் உங்களை நேசிக்கிறதுனால பேசினா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறதுனால பேசினா, உங்களுக்கு நல்ல பலன் வைத்திருக்கிறதுனால பேசினா, உங்களை குறித்து தேவ திட்டம் இருக்கிறதுனால பேசினா. தேவ பிள்ளையே, நீ தேவனை பற்றிக்கொள். தேவன் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடு. தேவன் வைத்திருக்கிற எதிர்காலம் உனக்கு கிடைக்கும். தேவன் வைத்திருக்கிற பலன் உனக்கு கிடைக்கும். தேவன் வைத்திருக்கிற தேவ திட்டம் உனக்கு கிடைக்கும். எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எல்லாரும் பாடுவோம். எளிமையான என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உங்களுக்கு ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உண்டு. ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை அழித்து விடாத மகனே, மகளே, சகோதரனே, சகோதரியே, உனக்காக தேவன் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அதை அழிக்கிறதுக்கு இடம் கொடாதபடி அதை சுதந்திரிக்க நீ ஆயத்தப்படு. எல்லாரும் எளிமை நினைப்புமா? ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. அப்பா, மோசையை போல நான் பெருக்கவும், மோசையை போல நான் நல்ல முடிவெடுக்கவும், மோசையை போல நிந்தையை வேதனையை கொஞ்சம் காலம் சகிக்கவும், ஆண்டவரே பாவமாய் எகிப்தை விட்டு வெளியே வரவும், தேவனே புதிய நியமத்தை அந்த பஸ்காவை அனுசரிக்கிற ஆசரிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. நான் எதிர்காலத்தை அழிக்க விரும்பல. எனக்கு கர்த்தர் வச்சிருக்கிற பலனை நான் அழிக்க விரும்பல. கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற தேவ திட்டத்தை நான் அழிக்க விரும்பல. ஒப்பு கொடுங்க. எங்கள் அன்புள்ள பிதாவே,
காலவேளையில் எங்களோடு பேசினேன். எங்களுக்குன்னு வைத்திருக்கிற எதிர்காலத்தையும், எங்களுக்குன்னு வைத்திருக்கிற பலன்களையும், எங்களுக்குன்னு வைத்திருக்கிற தேவ திட்டத்தை நாங்கள் இழந்து போய்விடக்கூடாது. அதை சுதந்திரிக்கும்படி மோசே ஜீவித்தது போல எங்களையும் ஜீவிக்க நீர் கரம் நீட்டி அழைத்திருக்கிறீர். சபையார் அதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த வார்த்தைகளுக்கு எல்லாரும் செவி கொடுத்திருக்கிறார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருடைய மன ஐயங்களை நீ நீக்கி போடுவீராக, மன கடினத்தை நீக்கி போடுவீராக, மன உளைச்சல்களை நீக்கி போடுவீராக. எல்லாரும் இந்த காலவேளையில் விடுதலின் சமாதானத்தோடு எதிர்காலத்தை சோந்தரிக்கிற, பலன்களை சோந்தரிக்கிற, தேவ திட்டத்தை சோந்தரிக்கிற உணர்வோடு நீர் அவர்களை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே